அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தற்போது முன்பதில் நாம் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். காலச்சக்கரத்திற்கு முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், இரண்டாவது நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் என்பது 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது. இந்த ராசியில் செவ்வாய் வீடு காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவம். இப்போது இதை லக்னமாக வைத்துக் கொள்வோம். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதி சுக்கிரன். இந்த ஒரு ஜாதகருக்கு இந்த பரணி, பூரம், பூராடம் அவர் லக்ன புள்ளி எதுவாக அமைகிறதோ அந்த லக்னத்தில் இருந்து எண்ணி பார்க்கும்போது இந்த பரணி, பூரம், பூராடம் 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 என்று நட்சத்திரமாக அமையும். இந்த நட்சத்திரம் அந்த ஜாதகருக்கு என்ன செய்யும், என்ன வழங்க இருக்கிறது? முதலில் நாம் இந்த பரணி நட்சத்திரத்தின் வடிவம் முக்கோண வடிவம். வணங்கக்கூடிய தெய்வம் துர்கா தேவி. மரம் என்று எடுத்துக்கொண்டால் நெல்லி மரம். உணவு நெல்லிக்கனி. அதே போன்று விலங்கு என்றால் ஆண் யானை. இந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு இவை அனைத்தும். அதே போன்று போகர், சித்தரை பொறுத்தவரை போகர் பரணி நட்சத்திரத்துக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தருடைய அருள் நமக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கின்றது. இப்போது இந்த வடிவம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? பொதுவாக இப்பொழுது உங்களுக்கு பரணி நட்சத்திரம் என்ன செய்யும்? ஆரோக்கியம், தொழில், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம், தனநிலை, புகழ், வெற்றி, ஞானம், யோகம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான ஜாதகம், ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான நட்சத்திரங்கள் வெவ்வேறான பலன்களை செய்யும். அது என்ன பலன் செய்யும் என்பதை நாம் உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இந்த 3ஐயும் வைத்து நாம் உங்கள் ஜாதக லக்ன புள்ளி எதில் அமைகிறது, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலம் என்று இங்கு 27 நட்சத்திரங்கள் உள்ளே இருக்கின்றன. இதற்காக அந்த நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் 1, 2, 3, 4 பாதங்கள் என்று 9 பாதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரு பாதம் என்பது 3.20 பாகை. ஒரு நட்சத்திரம் என்பது 13.20 டிகிரி பாகையாக அமைகிறது. ஒரு ராசி கட்டம் என்பது 30 டிகிரி. அது நீள்வட்ட பாதையில் பார்க்கும்போது அந்த ராசியில் 28, 30, 31 என்று அந்த ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபாடு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த லக்ன புள்ளி அமைகிறதோ அதிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த பாவத்தில் அமைகிறது, அந்த திசை நடக்கின்றது, அந்த நட்சத்திரத்தின் காரகம் வகிக்கும் சுக்கு திசை எந்த பாவத்தில் இருந்து திசை நடத்துகிறது, நீங்கள் பிறக்கும்போது அந்த சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உள்ளன, உபநட்சத்திரத்தில் உள்ளன, அவர் என்னவெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார், உங்கள் வாழ்க்கையை எப்படி உயர்த்துகிறார், அவர் எதன் வழியாக உங்களுக்கு பணத்தை தருவார், அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேண்டும். சுகபோகத்திற்கு அதிபதி சுக்கிரனே. ஆதலால் ஒரு நட்சத்திரம் நமக்கு எதை வழங்குகின்றன, எதை மறுக்கின்றன, எதை கொடுக்கும் என்பதை தெரிந்து அந்த நட்சத்திரத்திற்குரிய இந்த வடிவத்தை பார்த்து கொண்டே இருந்தாலும், அந்த கடவுளை வேண்டிக் கொண்டால், அந்த பழனியில் சென்று சித்தரை வணங்கி கொண்டால், அந்த நட்சத்திரம் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மையை கொஞ்சம் நன்றாக செய்யும்.
தீமை செய்யும் என்று தெரிந்தால் அதற்கு தகுந்தவாறு நாம் சில விஷயங்களை மாற்றி அமைத்து அந்த நட்சத்திரம் நம்மளுக்கு ஜாதகப்படி செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்த்து அந்த காரியத்திற்கு தகுந்தபடி நாம் இந்த கடவுளை வேண்டுவது, இந்த ஆண் யானை, இந்த இது போன்று நாம் ஒவ்வொரு பொருளையும் கண்ணில் பார்க்கும்படி வைத்துக் கொள்வது, இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தி வந்தால் அந்த முன்னோர்கள் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெறுவதற்கு இப்படியெல்லாம் நம்மளுக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆதலால் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் இது போன்ற காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. உங்களை எல்லாம் நான் சந்திக்க வேண்டும் என்றால் இப்படி வீடியோ ஒன்று போட்டு பதிவுகளை போட்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் காரண காரணியத்தோடு தான் கிரகங்கள் செயல்படுகின்றன. அதனால் கடவுள் நமக்கு மேல் ஒருவர் இருக்கின்றார், அவர் வழிநடத்தி செல்கின்றார். அவர்கள் அந்த வழிநடத்தி செல்லும் பாதையில் நாம் சென்று கொண்டே வேண்டுமானால் நமக்கு வரவேண்டிய துன்பங்களை குறைத்து நாம் அதிலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. முதலில் மனம் செம்மையடையும். மனம் செம்மையானால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைக்குமானால் உங்களுக்கு நினைத்த காரியத்தை சாதிக்கும் தன்மை, தைரியம், வீரம், மனோபலம் எல்லாமே. அதற்காகவே இந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது போன்ற நட்சத்திரங்களை லக்னத்திலிருந்து 4, 8, 12 நட்சத்திரமாக அமையாமல் இருக்குமையானால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆதலால் உங்கள் அலுவலகத்திலோ வீட்டிலோ இந்த படங்களை வைத்து பூஜை செய்து துர்கா தேவியை அந்த மரத்தை சுற்றி வந்தால், நெல்லி மரம், நெல்லிக்கனியை சாப்பிட்டாலும் அந்த நட்சத்திரத்தின் தன்மை உங்களுக்கு வேலை செய்யும். ஆதலால் இது போன்ற விஷயங்களை நாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதே முக்கியமான கருத்து. ஒன்றை மட்டும் கூறுகின்றேன், நீங்கள் பிறக்கும்போது மேச ராசியில் பிறந்து அதில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களானால் அது ஜென்ம நட்சத்திரம் நண்பர்களே. ஆதலால் இந்த பரணி நட்சத்திரம் 20 வருடத்தில் உங்களுக்கு ஒரு 10 வருடத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 5 வருடத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த 20 வருடம் கழியும் வரை பரணி நட்சத்திரம் இருக்கும். அதற்கு பிறகு அந்த நட்சத்திரம் உங்களுக்கு முடிந்து கார்த்திகை நட்சத்திரம் சூரிய திசை ஆரம்பிக்கும். அப்படி சூரிய திசை ஆரம்பமாகும் போது சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் இருப்பார். ஆதலால் பரணி நட்சத்திரம் என்பது நீங்கள் பிறக்கும் போதுள்ள ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து இது போன்ற விஷயங்களை நாம் கையாளக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது இந்த பரணி நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய லக்னம் கடகமாக இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம். கடகத்திலிருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரும். இது 30 டிகிரி கணக்கில் நாம் சொல்லுகின்றோம். இதே ரிஷபராசியாக இருந்தால் அது 12ஆம் பாவத்தில் அமையும். அப்படி என்றால் இது 4ஆம் பாவம், இது 8ஆம் பாவமாக அமையும். 4, 8, 12ஆக அமையும். அதனால் மிக மிக முக்கியம், நீங்க பிறந்த நேரத்தில் ஏற்படும் லக்ன புள்ளி, இலக்கு பிளஸ் குணம் லக்னம், அதை பார்த்தே நாம் எந்த முடிவும் செய்து அதற்கான நல்ல விஷயங்களை நாம் எடுத்து கையாண்டு நம் வாழ்க்கையில வெற்றி வாகை சூடுவதற்கு இறைவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து அன்போடு என்னை ஆதரிக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.